வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் லாஸ் ஆஃப் மோஷனோட செகண்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். டாப் ரைட் கார்னரில் நான் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் தமிழ்நாடு ஸ்டேட் சிலபஸ் ஒவ்வொரு லெசனாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வரோம். அண்டு 6th ஸ்டாண்டர்ட் 7th and 8thலாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 6th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பிளேலிஸ்ட்டாக இருக்கும், எல்லா லெசனுமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் 7th and 8th பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்னு செப்பரேட் பிளேலிஸ்ட்டாக லிங்க் இருக்குது. ஸோ இந்த லெசன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட டெலிகிராம் சேனலில் பிடிஎஃப் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, இனர்ஷியானா என்னன்னு பார்த்துருப்போம். அண்ட் தென் சில மோஷன்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். லீனியர் மொமெண்டம் பார்த்துருக்கோம். செகண்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் சர் ஐசக் நியூட்டன் சொன்ன ஒரு 3 இம்பார்ட்டண்டான லாஸ், அதை நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லான்னு சொல்லுவாங்க. இந்த லாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நியூட்டன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் இது ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்லி ஒரு 3 இம்பார்ட்டண்டான லாஸ் கொடுக்குறாரு. ஸோ ஒரு பொருள் மோஷனில் இருக்குன்னா அது ஒரு ஃபோர்ஸால் மட்டுமே ஏற்படும். ஆர்எல்ஸ் அந்த பொருள் ரெஸ்ட்டில் இருக்குன்னா அதுவும் ஃபோர்ஸால் மட்டுமே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸாக நம்ம கலீலியோ, அரிஸ்டாட்டில்னு 2 சயின்டிஸ்ட் சொன்ன ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்ட்ஸ் பற்றிலாம் பார்த்துருக்கோம். இது வந்து நியூட்டன் சொன்ன ஒரு 3 லாஸ். ஃபர்ஸ்ட் லாவை பொறுத்த வரைக்கும் ஆஸ் கலீலியோ சொன்ன மாதிரி தான், எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே அது ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கும், இல்லை யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும். அன்லெஸ் நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை அப்ளை பண்ணுற வரைக்குமே அது ரெஸ்ட்லேருந்து மோஷனுக்கோ இல்லை மோஷன்லேருந்து ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கோ சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. தியரியா, the law states that every body continues to be in its state of rest or the state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற வரைக்கும் அந்த பாடி அப்படிங்கிறது வந்து ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கும், இல்லை மோஷனில் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த யூனிஃபார்ம் மோஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பைக்கில் போயிட்டுருக்கீங்க, ஒரு 50 km/h போகிறீங்க. இந்த 50 km/hங்கிறது வந்து ரொம்ப நேரத்துக்கு நீங்கள் அதே ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கீங்க. இதை வந்து யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இந்த யூனிஃபார்ம் மோஷனுங்கிறது வந்து எப்போ தடைபடும், நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணுறது மூலிமா என்னோட ஸ்பீடை குறைக்கிறதுக்கு நான் பிரேக் அப்ளை பண்ணனா அது என்னோட எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது மூலிமா நான் மோஷன் ஸ்டேட்டில் இருந்து நார்மலான ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு மாறுவேன், ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபோர்ஸ் 2 வகையாக நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஃபோர்ஸ் இஸ் அன் எக்ஸ்டர்னல் எஃபோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் புஷ் ஆர் புல். தள்ளுறது இல்லைனா இழுக்கிறது தான் ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கதவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கதவை நம்ம ஒன்று தள்ளுவோம் இல்லை இழுப்போம், ஓகேங்களா? இது வந்து நான் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். அப்போ தான் அந்த கதவு வந்து நான் எந்த டைரக்ஷனில் நான் வெளியே போகணுமோ உள்ளே போகணுமோ, ஓகேங்களா, உள்ளே இருந்து லாக் பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். அந்த புஷ் அண்ட் புல்லுங்கிறது என்னோட ஃபங்க்ஷன், ஓகேங்களா? அண்டு இதில் இந்த ஃபோர்ஸ்க்கு ஒரு வேல்யூவும் இருக்குது, ஓகேங்களா? வேல்யூனா நான் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னோட எனர்ஜி. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இருக்குன்னா இந்த ஆப்ஜெக்டை நான் மூவ் பண்ணுறேன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு எனர்ஜியை அப்ளை பண்ணுவேன். அந்த எனர்ஜியை நான் ஒரு 10 நியூட்டன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். என்னோட எனர்ஜிங்கிறது வந்து ஒரு 10. இந்த 10ங்கிறது வந்து மேக்னிடியூட். நியூட்டனில் நான் ஃபோர்ஸை வந்து மெஷர் பண்ணுறேன், ஓகேங்களா? அது வந்து நான் அப்ளை பண்ணக்கூடிய எனர்ஜி. நான் எவ்வளோ எனர்ஜி அந்த ஆப்ஜெக்டை தள்ளுறதுக்கு நான் கொடுக்குறேன்னா அதை நான் கால்குலேட் பண்ணேன்னா அதை நியூட்டனில் கால்குலேட் பண்ணுவேன் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த இந்த ஆப்ஜெக்ட் ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் மூவ் ஆகுதா, அதே மாதிரி நான் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸும்
நான் எந்த இடத்துல இப்போ நான் கதவை புஷ் பண்ணுறேன் புல் பண்ணுறேன்னா என்னோட ஹேண்டில் பாரில் தான் நான் இந்த ஃபங்க்ஷனை என்னோட ஃபோர்ஸை வந்து நான் கொடுப்பேன். அப்போ நான் அந்த ஹேண்டில் பாரில் தான் என்னோட முழு சக்தியுமே கொடுத்து ஓப்பன் பண்ணுறேன் க்ளோஸ் பண்ணுறேன். குறிப்பிட்ட டைரக்ஷனில் தான் நான் அப்ளை பண்ணுறேன். அப்போ எனக்கு ஃபோர்ஸில் பொறுத்த வரைக்கும் எனக்கு மேக்னிடியூடும் இருக்குது டைரக்ஷனும் இருக்குது. ஒரு யூனிட்டுக்கு மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருந்துச்சுன்னா அது வெக்டார் குவான்டிட்டி. கிளியர்? அடுத்து டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். டைப்ஸ் ஆஃப் பேரலல் ஃபோர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதில் 2 டைப் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று லைக் பேரலல் ஃபோர்ஸ், இன்னொன்று அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். லைக் பேரலல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு 100 kg உடைய ஒரு பாக்ஸ், ஒரு 100 கிலோ வெயிட் உள்ள ஒரு பொருள். இந்த பொருளை நான் தள்ளுறதுக்கு ஒரு 2 இல்லைன்னா 2க்கும் மேற்பட்ட பர்சன்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன். இவங்களால ஸோ நான் இப்படி நியூட்டனில் மெஷர் பண்ணுறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பர்சனால் ஒரு 20 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்க முடியுது. செகண்ட் பர்சனால் 100 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்க முடியுது. ஸோ இப்போ 2 ஃபோர்ஸுமே ஒரே டைரக்ஷனில், ஸோ சேம் டைரக்ஷனில் பேரலாக ஆக்ட் ஆகுதா? இந்த தான் வந்து நான் லைக் பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அடுத்து 2வது அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். அன்லைக் பேரலல் ஃபோர்ஸுங்கிறது வந்து இந்த பாக்ஸை வந்து ஒரு கேமாக வச்சுக்கோங்களேன். இந்த பாக்ஸை ஒன்று ஏ சைடு மூவ் பண்ணும், இல்லை பி சைடு மூவ் பண்ணும். இந்த பக்கம் இருக்கவனுங்க இவங்க கிட்ட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பர்சன் வந்து ஒரு 50 நியூட்டன், 2வது பர்சன் ஒரு 100 நியூட்டன் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்கன்னா, ஸோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்க்கு 2 பக்கத்தில் இருந்தும் எனக்கான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இது ஈக்குவல் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம் ஆர் அன்ஈக்குவல் ஃபோர்ஸாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடியது பார்த்தோம்னா அன்ஈக்குவல். பிகாஸ் இங்கே இந்த பக்கத்தை விட ஏ சைடை விட பி சைடு வந்து அதிக ஃபோர்ஸ் கொடுக்குற ஆளுங்க இருக்காங்க. இதை நான் அன்ஈக்குவல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவேன். அன்ஈக்குவல் ஃபோர்ஸ் ஆப்போசிட் சைடில் ஆக்ட் ஆனிச்சுன்னா அது அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். அண்டு எந்த ஒரு ஃபோர்ஸாக இருந்தாலும், ஸோ அன்ஈக்குவல் ஆர் ஈக்குவல், எய்தர் இங்கே பார்த்தோன்னா 120 நியூட்டன் இருக்குது. ஸோ இவங்கிட்ட ஒரு இவங்கிட்ட 100 இருக்குது, இவங்கிட்டையும் 20 நியூட்டன் இருக்குது. அப்போ எனக்கு ஈக்குவலாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக இருந்தாலும் சரி அன்ஈக்குவலாக இருந்தாலும் சரி ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆனிச்சுன்னா அது அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். ஸோ இப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த டைரக்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க, ஏ சைடு மட்டும் எடுத்துக்கோங்க. ஏ சைடில் ஃபஸ்ட்டு பர்சன் F1 இவன் 20 நியூட்டன் எனர்ஜி தரான், 2வது இருக்க பர்சன் 100 நியூட்டன் எனர்ஜி தரான். அப்போ என்னோட டோட்டல் F டோட்டல் ஆர் F நெட், ஓகேங்களா, அது F1 ப்ளஸ் F2வா? அப்போ 20 ப்ளஸ் 100 120 நியூட்டனுங்கிறது வந்து எனக்கு ஏ சைடில் இருந்து கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். இதுவே பி சைடுன்னு பார்த்தோம்னா 50 ப்ளஸ் 100 150 நியூட்டன் வந்து பி சைடில் இருந்து கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். ஸோ இதுதான் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது ஒரு சைடில் இருந்து 2 இல்லை 2க்கும் மேற்பட்ட ஃபோர்ஸஸை நான் ப்ளஸ் பண்ணனா, ஓகேங்களா, ஆட் பண்ணனா அது என்னோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். கம்பைன்ட் எஃபெக்ட் ஆஃப் த மல்டிபிள் ஃபோர்ஸஸ் கேன் பி ரெப்ரசன்டட் பை எ சிங்கிள் ஃபோர்ஸ் which is termed as a resultant force. ஸோ அடுத்து ஒரு சின்னதாக டேப்லர் காலமுங்க. டேப்லர் காலம் என்ன பார்க்குறோன்னா, அதே மாதிரி தான் நம்ம முன்ன பார்த்த மாதிரி தான் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இதில் 2 ஈக்குவல் ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ 2 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, பேரலாக ஆக்ட் ஆகுது. அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸுங்கிறது வந்து F1 ப்ளஸ் F2வா? அடுத்து பேரலாக அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. கிளியர்? இப்போ முன்ன எக்ஸாம்பிள் பார்த்த மாதிரி தான். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா ஏ சைடில் இருந்து 120 நியூட்டனும் பி சைடில் 150 நியூட்டனும் ஆட் ஆகுதா? அப்போ இந்த நடுவில் இருக்க ஆப்ஜெக்ட் யார் பக்கம் அதிகமாக மூவ் ஆகும்? ஏ சைடில்.
அப்போ டோட்டல் ஆனால் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இது ஒரு டோட்டல் எடுக்கிறோம், ரெண்டு சைடு ஏ அண்ட் பி ரெண்டு சைடு ஒரு டோட்டல் எடுத்த ஒரு வேல்யூ, அண்ட் ஃபைனலாக இந்த ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணி ஒரு வேல்யூ எடுத்தோம்னா பி சைட் மைனஸ் ஏ சைட் 150 மைனஸ் 120, ஸோ 30 நியூட்டன். அதே மாதிரி தான் இப்போ ஏ சைடு அதிகமாக இருந்துச்சுன்னா பி சைடு வந்து ஒரு 80 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் ஏ மைனஸ் பின்னு போட்டு நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிப்பேன். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா எஃப் நெட் ஈக்குவல் டு F1 மைனஸ் F2. எப்போ F1 வந்து அதிகமாக இருந்ததுன்னா, ஸோ இந்த சைடு அதிகமாக இருந்ததுன்னா F1 மைனஸ் F2. ஒருவேளை எனக்கு F2 சைடு அதிகமாக இருந்துச்சுன்னா F2 மைனஸ் F1 போட்டுனா எனக்கு நெட் ஃபோர்ஸுங்கிறது கிடைக்கும். அடுத்து மூணாவது கண்டிஷன் பார்த்தோம்னா எனக்கு ரெண்டு பக்கமே ஆப்போசிட் சைட்லையுமே வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ ரெண்டு பக்கமே ஆக்ட் ஆகுது, ஆனால் எனக்கு ரெண்டோட ஃபோர்ஸும் பார்த்தோம்னா 120 நியூட்டன் தான் ஆக்ட் ஆகுது ரெண்டு பக்கமே. ஸோ எனக்கு ஈக்குவலான ஃபோர்ஸஸ் பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் பேரலாக ஆக்ட் ஆகுதுன்னா இந்த இடத்துல எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுமா? ஸோ கேம் மாதிரி தான், நான் உன் பக்கம் தள்ளுறேன்னா என் பக்கம் தள்ளுறான்னு பார்த்தோம்னா ரெண்டு பக்கமே யாராலையுமே தள்ள முடியாது, ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல தான் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து வேற பாயிண்ட்டுக்கு, அதாவது வேற டைரக்ஷனுக்கோ மூவ் ஆகாது. ஸோ ஏ சைடுக்கோ பி சைடுக்கோ மூவ் ஆகலைன்னா அப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஒரே இடத்துல தான் இருக்கு. என்னோட நெட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து F1 மைனஸ் F2, 120 மைனஸ் 120ங்கிறது வந்து 0 தான் வரும். இந்த கண்டிஷன் எப்போ F1 ஈக்குவல் டு F2 இருக்கும் பட்சத்தில் எனக்கு இந்த ஆப்ஜெக்ட்ல எந்த ஒரு ஃபோர்ஸும் நடக்காது. ஓகேங்களா? அடுத்து பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கண்டிஷனுங்கிறது வந்து பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், இந்த கண்டிஷன் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் பார்த்தோம்னா சாரி மாற்ற சொல்லிட்டேன். பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து ரெண்டு பக்கமே ஈக்குவலான ஃபோர்ஸை அப்ளை பண்ணாங்கன்னா அது பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஓகேங்களா? இந்த பேலன்ஸ்டை நான் ஈக்விலிபிரியம் ஸ்டேட்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ பேலன்ஸ்ட் ஆர் ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்குது, எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. அந்த மாதிரி எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாதனால நான் அதை ஈக்விலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டு பக்கமே எனக்கு 120 ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகுது. அப்போ எனக்கு மூமெண்ட் எதுவுமே கிடையாது. இதுவே எனக்கு ஒரு சைடில் 100 நியூட்டனும் இன்னொரு சைடில் 120 நியூட்டனும் ஆக்ட் ஆகுதுன்னா அதை நான் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் தென் இந்த அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸை நான் ஈக்விலிபிரியம் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றதுக்காக, ஸோ இந்த 100 120ங்கிறது வந்து அன்பேலன்ஸ் ஸ்டேட். இந்த அன்பேலன்ஸ்லேருந்து ஈக்விலிபிரியம் ஆர் பேலன்ஸ் ஸ்டேட்டுக்கு நான் கொண்டு வரேன்னா ஏ சைடில் 20 நியூட்டன் ஃபோர்ஸை நான் ஆட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு 20 நியூட்டன் ஃபோர்ஸை ஆட் பண்ணுறேன்ல, அதோட நேம் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸை ஆட் பண்ணுறேன்னா அது ஈக்விலிபிரியன்ட் ஃபோர்ஸ். ஏன் ஈக்விலிபிரியன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன்? அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸில் இருந்து எனக்கு ஈக்விலிபிரியம் ஸ்டேட்டுக்கு, பேலன்ஸ் ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகுது. அதனால தான் நான் அந்த ஆட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸை ஈக்விலிபிரியன்ட் அப்படின்னு சொல்கிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் எனக்கு பேலன்ஸ் ஸ்டேட்டுக்கு மாறிடுது. கிளியர்? அடுத்து ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இந்த ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ரெண்டு கண்டிஷன், அதாவது ரொட்டேட்டிங் எஃபெக்டில் ரெண்டு இது சொல்லியிருக்காங்க. ரொட்டேட்டிங் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆக்சிஸில் ரொட்டேட் ஆகிறது, இன்னொன்று ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் ரொட்டேட் ஆகிறது. அதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ தானே ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன், பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம்னா, ஆக்சிஸ் அப்படிங்கிறது ஒரு இமேஜினரி லைன். ஓகேங்களா? நாமளே இமேஜின் பண்ண ஒரு லைன், அந்த லைனில் எனக்கு ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஏற்படுது அப்படிங்கிறது தான். எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம வீட்டில் இருக்க கதவு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த கதவில்
இது வந்து எனக்கு ஒரு ஃபிக்ஸடான ஒரு லைன். ஏன்னா இந்த இடத்துல தான் நான் கதவை அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று நான் இந்த கதவை இன்சைடாக மூவ் பண்ணுவேன், இல்லை அவுட் சைடாக மூவ் பண்ணுவேன். அதாவது கதவை சாத்துறேன் இல்லை ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த ஓப்பன் க்ளோசிங் எல்லாமே வந்து குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கதவு இந்த இடத்துல இருக்குங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து எனக்கு நான் அவுட் சைடில் மூவ் பண்ணுறேன்னா, வெளியே போகிறதுக்காக மூவ் பண்ணுறேன்னா இவ்வளோ தூரத்துக்கு மூவ் பண்ணுவேன். அதே நான் உள்ளே போகிறதுக்கு மூவ் பண்ணேன்னா இவ்வளோ தூரத்துக்கு மூவ் பண்ணுன்னு வைங்களேன். ஓகேங்களா? கிளியர்? நான் இங்கே வந்து டபுள் சைடு எடுத்துக்கிட்டேங்க. நம்ம வீட்டில் இருக்கலாம் வந்து சிங்கிள் சைடு, டபுள் சைடு ரெண்டு பக்கமே ஓப்பன் ஆகக்கூடிய ஒரு டோர். சிங்கிள் சைடு என்னென்னா நம்ம ஒன்று கதவுக்கு இந்த பக்கம் நின்று ஓப்பன் பண்ணுவோம், க்ளோஸ் பண்ணுவோம். டபுள் சைடுங்கிறது அப்படி இல்லை, கண்ணாடி டோர் மாதிரி. நம்ம ஹோட்டலெல்லாம் பார்க்கலாம், கண்ணாடி டோர் போட்டிருப்பாங்க, புஷ் அண்டு புல்லுன்னு எழுதி வச்சுருப்பாங்க. இதை வந்து ரெண்டு சைடுமே நீங்கள் நடந்துகிட்டே அப்படியே முன்னாடியும் தள்ளலாம், பின்னாடியும் தள்ளலாம். ஓகேங்களா? அதாவது அந்த பக்கம் இருந்தும் ஓப்பன் பண்ணலாம், இந்த பக்கம் இருந்தும் ஓப்பன் பண்ணலாங்கிறது டபுள் சைட் டோர்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு டோர் வந்து ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஆக்சஸ் மட்டும்தான் வந்து ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன் வரைக்கும் தான் வந்து மூவ் ஆகும். இதை நான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து நான் என்ன பண்ணுறேன், பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு நான் ஒரு ரெஞ்ச் எடுக்கிறேன். ஸோ இந்த ரெஞ்சை பயன்படுத்தி ஒரு நெட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன்னா, இந்த நெட்டுங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் தான் இருக்கும். ஸோ இந்த குறிப்பிட்ட பாயிண்டில் தான் வந்து அதோட ரொட்டேஷன் ஏற்படுது. கிளியர்? இந்த குறிப்பிட்ட பாயிண்டில் நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி, ரெஞ்சோட ஹேண்டில் இந்த பகுதியில் நான் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி நான் மூவ் பண்ணுறேன்னா, அந்த பர்டிகுலர் பாயிண்டில் அந்த நெட்டு தானே ரொட்டேட் ஆகுது. இதை நான் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறேன். கிளியர்? இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனுக்கும் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் டாப்பிக்கில் ரெண்டு இது முக்கியமானதுங்க, ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனும் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷனும். ஓகேங்களா? ஸோ டெஃபினேஷனை பார்த்துடலாம். The axis of a fixed edge about which the door is rotated is called axis of rotation. அதே மாதிரி இப்போ நான் wrench சப்போர்ட் எடுத்தோமா, இங்கே வந்து ராடை சொல்கிறாங்க, wrenchக்கு பதிலாக ராட். The rod will be turned about the fixed point is called point of rotation. ஸோ இந்த குறிப்பிட்ட பாயிண்ட்டை மையப்படுத்தி உங்களுக்கு இந்த wrenchம் மூவ் ஆகுது, அதே மாதிரி இந்த நடுவில் இருக்க இந்த பாயிண்ட் மீன் இந்த நெட்டும் மூவ் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஒரு ரொட்டேஷனை பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டார்க். ஓகேங்களா? மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆர் டார்க். ஸோ இது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஃபிக்ஸட் பாயிண்டில் நான் ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறது மூலிமா எனக்கு ஒரு டேர்னிங் எஃபெக்டோ இல்லை ஒரு ரொட்டேட்டிங் மூமெண்ட்டோ கிடைச்சதுன்னா அதை மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேங்களா? முன்ன பார்த்த எக்ஸாம்பிள் தான், நீங்கள் அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனே எடுத்துக்கலாமே. நான் அந்த டோரில் இந்த கைப்பிடியில் தான் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணுறது மூலிமா எனக்கு ஒரு ரொட்டேட்டிங் எஃபெக்ட் கிடைக்குதா, அது மூவ் ஆகுதுங்க இல்லைங்களா? இந்த ரொட்டேஷனை தான் நான் வந்து மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இல்லைனா டார்க் அப்படின்னு சொல்கிறேன். இந்த டார்க்கோட சிம்பிள் வந்து டி மாதிரி போடுவாங்க. இது வந்து ஒரு கிரீக் லெட்டர். ஸோ கிரீக் லெட்டர். ஓகேங்களா? அண்ட் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா டார்க்கு எப்படி நான் கால்குலேட் பண்ணுவேன்னா, நான் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் அண்ட் தென் அந்த டிஸ்டன்ஸ். ஸோ நான் எந்த அளவுக்கு குறிப்பிட்ட பாயிண்ட்ல இருந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல எனக்கான ஒரு ஃபிக்ஸட் லைன் இருக்கு. இந்த ஃபிக்ஸட் லைன் நான் இந்த ஹேண்டில் பாரில் தானே வந்து நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். அப்போ இந்த ஃபிக்ஸட் லைனுக்கு பர்பண்டிகுலராக இந்த ஹேண்டில் பார் இருக்கா? ஓகேங்களா? இப்போ அந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸுங்கிறது வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், என்னோட ஃபிக்ஸட் லைன்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தள்ளி தான் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறேன், அண்ட் தென் அது எந்த அளவுக்கு ரொட்டேட் ஆகுறதுன்னு நான் கால்குலேட் பண்ணுறேன். அதுதான் எனக்கு the perpendicular distance between the fixed point or the fixed axis
and the line of action of forces. ஸோ இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்ல இருந்து நான் எந்த இடத்துல அப்ளை பண்ணுறனோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும் அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸுங்கிறது வந்து இந்த லைன். ஓகேங்களா, கிளியர்? ஸோ இது ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணுறது என்னோட டி. அப்போ டார்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டி. எனக்கு இங்கே மேக்னிடியூட் வேல்யூவும் இருக்குது, அதே மாதிரி டைரக்ஷனும் இருக்குது. எப்படி மேக்னிடியூட் இருக்குது? ஃபோர்ஸுனாலே அதில் மேக்னிடியூட் வேல்யூ இருக்குமா? அண்ட் டைரக்ஷன் குறிப்பிட்ட டைரக்ஷனில் தான் மூவ் ஆகுது. எதர் ரொட்டேட்டிங் ஃபோர்ஸாக இருக்கலாம், ஸ்ட்ரைட் லைனாக இருக்கலாம். எனி திங் வித் டைரக்ஷனோட இருந்தால் எனக்கு டைரக்ஷன் வேல்யூ இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ இது டார்க் அப்படிங்கிறது வந்து எனக்கான ஒரு வெக்டார் குவான்டிட்டி. கிளியர்? அடுத்து கப்புள். கப்புளில் பார்த்தோம்னா எனக்கு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸில் ஒரே ஒரு ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. கப்புளில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோர்ஸ் அது ஈக்குவலாக அன்ஈக்குவல் பேரலல் ஃபோர்ஸஸாக இருக்குது. அதாவது எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்டியரிங் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம காரோட ஸ்டியரிங் எடுத்துக்கலாம். இந்த காரோட ஸ்டியரிங்கில் என்னோட லெஃப்ட் ஹேண்ட் இந்த பக்கம் இருக்குது, என்னோட ரைட் ஹேண்ட் இந்த பக்கம் இருக்குது. ஸ்டியரிங் இப்படி தானே பொசிஷன் பிடிப்போம். ஸோ ஸ்டியரிங்கில் இந்த மாதிரி நான் பிடிச்சிருக்கேன். இந்த மாதிரி நான் ரெண்டு டிஃப்ரெண்ட்டான பாயிண்டில் என்னோட ஃபோர்ஸை நான் அப்ளை பண்ணுறேன். அது ஈக்குவலாகவும் இருக்குது. அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ்னால் ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லியிருக்கேன். அன்லைக் பேரலல் ஃபோர்ஸுங்கிறது வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் நாம் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ். கிளியர்? நான் இந்த ஸ்டீரிங்கை நான் ரெண்டு பக்கமும் ஃபோர்ஸ் அப்ளை பண்ண முடியும், ஈக்குவலாக அப்ளை பண்ணுறேன். பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்ளை பண்ணனா அதுதான் கப்புள். இந்த ஃபோர்ஸ் மூலமா ஒரு ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஏற்பட்டுச்சுன்னா அதை நான் மொமெண்ட் ஆஃப் கப்புள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். கிளியர்? இப்போ மொமெண்ட் ஆஃப் கப்புளுங்கிறது என்ன? ஒரு கப்புள் ஃபோர்ஸஸ் மூலிமா எனக்கு ஒரு ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஏற்பட்டுச்சுன்னா அது மொமெண்ட் ஆஃப் கப்புள். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டேர்னிங் ஆஃப் எ டேப், வைண்டிங் ஆர் அன்வைண்டிங் எ ஸ்க்ரூ, ஸ்பின்னிங் ஆஃப் த டாப், டேர்னிங் எ டேப். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி பைப்பு நம்ம இப்போ ரொட்டேட் பண்ணுறோன்னு வைங்களேன். இப்போ நம்ம ரொட்டேஷன் பண்ணும்போது ஸோ அந்த டேப் பகுதிங்கிறது வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குமா? ஸோ இந்த இடத்துலையும் நான் ப்ரெஷர் அப்ளை பண்ணுறேன், இந்த பர்டிகுலர் பாயிண்டில் நான் ப்ரெஷர் அப்ளை பண்ணுறேன். ஸோ ப்ரெஷர் அப்ளை பண்ணி என்னோட டேப்பை ரொட்டேட் பண்ணுறேன். அப்போ ரெண்டு டிஸ்டிங் பாயிண்டில் நான் ப்ரெஷரை ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணுறது மூலிமா எனக்கு ஒரு ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஏற்படுது. இதை தான் நான் வந்து மொமெண்ட் ஆஃப் கப்புள் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மொமெண்ட் ஆஃப் கப்புளை நான் எப்படி மெஷர் பண்ணுறேன், கால்குலேட் பண்ணோம்னா மொமெண்ட் ஆஃப் கப்புள் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு perpendicular distance between the line of action of forces. So இது ஒரு line of action, இது ஒரு line of action. ஸோ எனக்கு இதுக்கான டிஸ்டன்ஸ் இருக்குமா? ஸோ இதை நான் மெஷர் பண்ணுறதுக்கா எஸ். ஓகேங்களா? ஸோ எம் ஈக்குவல் டு எஃப் இன்டு எஸ். இது மொமெண்ட் ஆஃப் கப்புள். அண்ட் இந்த மொமெண்ட் ஆஃப் கப்புளோட எஸ்ஐ யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்டன் மீட்டர். சிஜிஎஸ் யூனிட் டைன் சென்டிமீட்டர். கிளியர்? சிஜிஎஸ் யூனிட்டுங்கிறது வந்து டைன் சென்டிமீட்டர். ஸோ இப்போ தியரியாக இருக்குது, நான் இதை கால்குலேட் பண்ணோம். ஓகேங்களா? நான் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன், எனக்கு இதனால் எவ்வளோ ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஒரு கால்குலேஷனாக ஒரு டெரிவேட்டிவாக நான் கொண்டு போகணுன்னா எனக்கு இந்த கப்புள் டைரக்ஷன் வந்து எனக்கு ஈஸியாக வந்து புரியணும். நான் எந்த இடத்துல இருந்து அப்ளை பண்ணுறேன், அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எந்த டைரக்ஷனில் ஒர்க் ஆகுது அப்படின்னு எனக்கு தெரியணும். அதனால நான் என்ன பண்ணுறேன், ஏன்னா இந்த ரொட்டேட்டிங் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று கிளாக் வைஸாக நடக்கலாம். ஸோ இந்த ஸ்டீரிங் வந்து ரெண்டு பக்கமும் திருப்பலாமா? ஒன்று கிளாக் வைஸாகவும் திருப்பலாம், இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸாகவும் திருப்பலாம். கரெக்டாக? ஸோ இந்த டைரக்ஷனை நான் வந்து கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ கப்புளோட வேல்யூவை பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சிம்பிள்னு செப்பரேட்டாக பிரிக்கிறேன். இந்த பாசிட்டிவ் சிம்பிள் எதை குறிக்குதுன்னா, என்னோட ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸில் இருந்துச்சுன்னா
நான் இந்த கப்பில் பாசிட்டிவ்னும் நெகட்டிவில் இருக்கிறத நான் கிளாக் வைஸ் டைரக்ஷனாகவும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எதுனா நான் கால்குலேட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ நான் ஏதாவது ஒரு வேல்யூவை டெரிவேட்டிவாக நான் கொண்டு போகணும். ஸோ அப்போ எனக்கு இந்த டைரக்ஷனோட சேஞ்சினால எந்த ஒரு கன்ஃபியூஷனும் ஏற்படக்கூடாது. நான் ஃபர்தராக அந்த கால்குலேஷனை பார்க்கும்போது கூட மறுபடியும் இந்த டைரக்ஷன் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ நான் நினைக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக நான் கப்புளுக்கு வந்து 2 சைன் கொடுக்குறேன், ஒன்று பாசிட்டிவ் ஒன்று நெகட்டிவ். கிளியர். அடுத்து அப்ளிகேஷன் ஆஃப் டார்க். ஸோ இந்த டார்க் எங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணுறோம், இதோட டெய்லி யூசேஜ்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு திங் நம்மளோட வாட்சில் இருக்க கியர்ஸ். நிறையா மெக்கானிக்கல் பார்ட்ஸில் கூட இருக்குது, இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இதுதான் வந்து கியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் இந்த கியர்ஸ் வந்து இந்த பல்லு மாதிரி இருக்கும், இது வந்து டூத் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கும். இது மூலிமா வந்து நமக்கு தேவையான டைம் கால்குலேட் பண்ணுறதோ இல்லை எனி திங் மெக்கானிக்கல் டிவைசஸை ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் இந்த கியர் மூலிமா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தோம்னா சீசாவோட பாயிண்ட் அதே மாதிரி தான், ஓகேங்களா. சீசாவை பற்றி நம்ம ஆல்ரெடி ஃபர்தராக நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அண்டு ஃபல்க்ரம் ஆர் பிவோட் பாயிண்ட் ரெண்டுமே ஒன்று தான், ஓகேங்களா. ஃபல்க்ரம் அப்படிங்கிறது வந்து ஒரு சீசாவில் மிட் பாயிண்டில் இருக்கிறத நம்ம ஃபல்க்ரம் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் இது பிவோட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சீசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல இருக்கக்கூடியதை நான் ஃபல்க்ரம் ஆர் பிவோட் பாயிண்ட். இங்கேயும் அதே மாதிரி தாங்க, எனக்கு 2 இடத்துலையுமே. ஸோ இங்கேயும் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இங்கேயும் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அது ஈக்குவலாகவும் இருக்கலாம், அன்ஈக்குவலாகவும் இருக்கலாம். ஆனால் இது வந்து அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ், பிகாஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் எனக்கு ஆக்ட் ஆகுதுங்க, ஓகேங்களா. ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிற ஈக்குவலாகவும் இருக்கலாம், அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸாகவும் இருக்கலாம். அண்ட் தென் ஸ்டியரிங் வீல் நம்ம ஃபர்தராக எக்ஸாம்பிளாகவே பார்த்துருக்கோம், ஓகேங்களா. இந்த ஸ்டியரிங் வீலில் இந்த மனோவரி அப்படின்னு சொல்கிறாங்களே, இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுங்க. மூமெண்ட்டுங்கிற ஒரு வேர்டு தான் வந்து ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். மனோவரி அப்படிங்கிறது வந்து மூமெண்ட்டு தான், ஓகேங்களா. அடுத்து பிரின்சிபிள் ஆஃப் மொமெண்ட்ஸ். இதுக்கு நம்ம சீசாவே எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம், ஓகேங்களா. இப்போ ஒரு சீசா இருக்குது. ஸோ சீசாவுக்கு சென்டர் பாயிண்ட் இது வந்து ஃபல்க்ரம் ஆர் எனி திங், ஓகேங்களா. பிவோட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் இந்த பக்கம் ஒரு 80 kg உள்ள பர்சனை நான் உட்கார வைக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 40 kg ஆர் 80 வச்சுக்கலாம், ஓகேங்களா. 80 kg உள்ள பர்சனை உட்கார வைக்கிறேன். பிகாஸ் சேம் வெயிட்டில் இருந்தால் தான், இப்போ குழந்தைங்களாம் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே வெயிட்டில் இருக்க குழந்தைங்கள தான் நம்ம உட்கார வைப்போம். ஏன்னா அப்போ தான் மேலேயும் கிளியுமா அவங்க போயிட்டு விளையாட முடியும். இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 80 kg பர்சனை நான் வச்சுக்கிறேன். இப்போ இந்த 80 kg பர்சன் வந்து கீழ் நோக்கி மூவ் ஆகலாம் அண்டு மேல் நோக்கி மூவ் ஆகலாம், ஓகேங்களா. மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணுறது தானே, மேலேயும் கீழேயும் வந்து விளையாடுவாங்க, கரெக்டாக. ஸோ அப்போ இவங்களால் கீழே வரும்போது ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்லேயும் மூவ் பண்ண முடியும். அப்போ இந்த பக்கம் இருக்கவங்க, ஸோ ஏ பக்கம் இருக்கவங்க பி பக்கம் இருக்கான்னு வச்சுக்கலாம். ஏ சைடு வந்து கீழே இறங்குறாருன்னா ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. பி சைடு இருக்கவர் என்ன பண்ணுவார், ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுவாரா, ஏன்னா மேல் நோக்கி போவாரா. இப்போ ஏ சைடு இருக்கவர் மேல் நோக்கி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்தார்னா, சாரி ஏ சைடுக்கு வந்து கீழே வந்தார்னா ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஏற்படும். அதே தான் பி சைட்லையும் ஏற்படும். ஒருவேளை ஏ சைடில் இருக்கவர் மேல் நோக்கி போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஏற்படும். அதே தான் பிலையும் வந்து ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஏற்படும். ஸோ இந்த கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கிறது வந்து நாம் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான். நான் தானே புஷ் கொடுக்குறேன், நான் மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம். நான் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் மூலிமா நான் 2 டைரக்ஷன்லேயும் மூவ் பண்ணுறேன். பட் அது ஈக்குவிலிபிரியமாக இருந்துச்சுன்னா என்னோட மொமெண்ட் அப்படிங்கிறது வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறேன். அதுதான்
மொமெண்ட் இன் clockwise direction is equal to மொமெண்ட் இன் ஆன்டி clockwise direction. ஓகேங்களா? ஸோ நான் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸும் பார்த்தோம்னா ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா ரெண்டு பக்கமும் 80 kg தானே. அதுதான் when a number of like or unlike parallel forces act on a rigid body and the body is in equilibrium. ஸோ ஈக்குலிபிரியம்ல இருக்கு. Then the algebraic sum of the moment in clockwise direction is equal to algebraic sum of the moment in anti-clockwise direction. ஸோ clockwise direction ஆகட்டும் ஆன்டி clockwise direction ஆகட்டும் நான் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ், நான் ஒரு ஃபோர்ஸ் தான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஒரு பர்சன் தானே. சப்போஸ் எனக்கு இங்கே 20 kg ஆர் ஏன் நம்ம ஃபோர்ஸ் நியூட்டனே எடுத்துக்கலாம். இங்கே ஒரு 10 நியூட்டன், 20 நியூட்டன், 30 நியூட்டன் இருக்குது. இங்கே வந்து 25 நியூட்டன், 16 வருதா, 35 நியூட்டன் அப்படின்னு இருக்கு. எனக்கு இங்கே 3 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. ஆனால் எனக்கு இங்கே 2 ஃபோர்ஸஸ் தான் ஆக்ட் ஆகுது. பட் ஈக்குவல் டு 60 நியூட்டனா. அப்போ எனக்கு ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டை அச்சீவ் ஆகுது. ஓகேங்களா? நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறது ஈக்குவல் தான். ஸோ அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் போத் சைட் ஆஃப் த ஃபோர்ஸஸ் இஸ் ஈக்குவல். அப்போ எனக்கு எந்த டைரக்ஷனில் சுற்றினாலுமே ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்கனால ரெண்டுமே ஈக்குவல் தானே. அதுதான் கிளாக் வைஸாக இருந்தாலும் சரி ஆன்டி கிளாக் வைஸாக இருந்தாலும் சரி நான் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்கு வந்துச்சுன்னா அது எனக்கு ஈக்குவல்ஸ். அதுதான் F1 இன்டூ D2 F2 ஈக்குவல் இன்டூ D2. ஸோ F1 இன்டூ D1 ஈக்குவல் டு F2 இன்டூ D2. கிளியர்? ஓகேங்களா? ஸோ நியூட்டன் செகண்ட் லா வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.